என் பக்கம் போனவள தேடமெல்ல மூச்சு தள்ள மெஸ்மரைசிங் வாய்ஸா இருக்கா? திப்புக்கும் ஹரினுக்கும் பையன்னா இப்படி தானே இருக்கும். ஸோ பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு ஆல்பம் சாங்ல. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 6 படம் புக் ஆயிருக்கு சாய் அபியங்கருக்கு. என்ன ஒரு ராசி பாருங்க, செம்மையா இறங்கியிருக்காரு. அதுல ஒரு மலையாள படம் வேற. என்னென்னு பார்த்துடலாமா? டென்ஸ்னு ஃபர்ஸ்ட் படமே லோகேஷ் கனகராஜோட எல்சியு கணக்குல வரப்போகுது. லாரன்ஸ், மாதவன், நிவின் பாலிலாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க இந்த படத்துல ஹெல்மெட் முக்கிய ரோல் பிளே பண்ண போது. சாய் அபியங்கரோட ஃபர்ஸ்ட் படமா இதான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் சூர்யாவோட கருப்பு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ஒரு ஐயனாராவும் லாயராகவும் நடிச்சிருக்காரு சூர்யா அப்படின்னு வித்தியாசமான கதை களத்தோட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. சாய் அபியங்கரோட மியூசிக் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்புறம் பெரிய காம்போ அல்லு அர்ஜுன் அவரோட அடுத்த படம் புஷ்பாக்கு அடுத்து அட்லி டைரக்ஷன். என்ன மெஜஸ்டிக்கான வாய்ப்பு பாருங்க சாய் அபியங்கருக்கு. ஸோ இது ஒரு பேன் இண்டியா மூவியா தான் பிளான் பண்றாங்க. ஸோ இந்த படத்தில் தீபிகா படுகோன்னு நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. அப்புறம் ஒரு முக்கியமான படம் டியூட், பிரதீப் படம். ஏற்கனவே லவ் டுடே டிராகன்னு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த டியூட் படமும் இந்த தீபாவளியை ஒட்டி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தில் மமிதா பைஜு ஜோடியா நடிக்கிறாங்க. பார்க்கலாம் சாய் அபியங்கர் ஒரு லவ் ஸ்டோரி கலக்குங்க. அடுத்து SK24 ஆமாங்க, சிவகார்த்திகேயன் படம். நம்ம குட் நைட் டைரக்டர் விநாயக் சந்திரசேகர். இந்த படத்துக்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக்கு. ஏற்கனவே குட் நைட் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான், இதுவும் அந்த மாதிரி தான் எடுக்க போறாங்க. ஸோ சிவகார்த்திகேயனும் நம்ம வீட்டு பிள்ளையா அகைன் பார்க்க போற ஒரு படம். இதுக்கப்புறம் தான் அந்த படம். சாய் வெல்கம் டு மலையாளம் சினிமா. லாலேட்டா, thank you so much. எப்படி மலையாளத்துல வெல்கம் பண்றாங்க பாருங்க. ஷேன் நிகாமோட படம். ஸோ இந்த படத்துல இவர் தான் மியூசிக்கு மலையாளத்துலயும் என்ட்ரி கொடுத்துட்டாரு. பல்டி அப்படின்ற படம் தான் அது. பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ சாய் அபியங்கர் ஃபேன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்துக்குலாம் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத உங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோல சந்திப்போம். பாய்.